Hey SOT family, welcome back to my YouTube channel Stands of Dharik. உங்களை இந்த புது வீடியோவில் சந்திக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் ஆன்லைனில் ரேண்டமாக வழக்கம் போல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமாக ஒரு வினோதமான ஒரு ப்ராடக்ட் எங்களுக்கு கண்ணில் பட்டுச்சு. அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கிட்டோம். அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத. என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எனக்கு அந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆசையாக இருக்குது, ரொம்ப ஆர்வமும் கூடயே இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம வாங்கின ப்ராடக்ட் இதுதான். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இது உள்ளே என்ன இருக்குது, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட பென்னு, அதுக்கப்புறம் இங்கு, இது எல்லாமே இருக்குது. நான் ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன் அது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஓகே, இதுதான் நம்மளோட கிளாஸ் பென். ஆக்சுவலாக செம்மையாக அதில் ஒரு டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இது கூட ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் இது என்னன்னு எனக்கு தெரில. இது செயின் போடுறதுக்கா என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. அண்ட் இது கூட நமக்கு ஒரு க்ரீன் கலர் இங்க் பாட்டில் நமக்கு வந்திருக்கு. இதில் ஆக்சுவலாக இதில் 12 கலர்ஸ் ஆஃப் இங்க்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கும். ஆனால் நான் ஆர்டர் பண்ணது சிங்கிள் இங்க் பேக் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு கலர் க்ரீன் வந்திருக்கு. அண்டு நான் இந்த ப்ராடக்டை இமேஜில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு டிசைன்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் செக் பண்ணலை. ஏன்னா அதில் ரொம்ப பிளெயினாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் பார்க்கும்போது இந்த ஒரு ஃப்ளார் டிசைன்லாம் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வாங்க இதில் நம்ம இங்கை டிப் பண்ணி இதை நம்ம எழுதி பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகும். ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணோன்னே இதில் இங்க் வெளில இதாயிடக்கூடாதுன்னு ஒரு ரப்பரில் ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக இங்க் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். என் கை ஃபுல்லாக இங்க் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்க் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பென்னை எடுத்துகிட்டு ஆக்சுவலாக பென் கம்ப்ளீட்டாக கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ பென்னை நீங்கள் ஒரு சின்ன தவறுதெல்லாம் கீழே போட்டால் கூட கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த இங்க்கு ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதில் சின்னதாக கட் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டிசைனில். ஸோ நம்ம எழுதுறது அப்படியே அந்த இங்க் அது வழியே அப்படியே ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு வரும். நம்ம எழுதி பார்ப்போம் அதை. ஓகே, நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி என் கை ஃபுல்லாமே இங்க் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, நம்ம டிப் பண்ணிட்டோம். இப்போ எழுதி பார்ப்போம். ஆக்சுவலாக வேறு லெவல் இது பார்க்குறதுக்கு. இது ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். யாராவது சூப்பர்பான ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருந்தது அப்படின்னா அவங்கள வச்சு நம்ம எழுதி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குங்கிறது. ஆனால் அப்படி யாரும் இங்கே இல்லை. இப்போதைக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த இது எப்படி எழுதியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
ஆக்சுவலாக ஒரு பெண்ணை பிடிச்சி எழுதுகிற ஃபீல் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட ஹேண்ட் ரைட்டிங் லெவலில் தான் வருது. யாராவது சூப்பராக எழுதுகிறவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான பென்லாம் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக எழுதும் போது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, அப்படி எழுதிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு நார்மலாக நம்ம ஒரு பெண்ணை யூஸ் பண்ணி எழுதுன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கண்ணாடி கையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அண்ட் இதில் அந்த இங்க்கு வந்து இந்த நான் அப்புறமே சொன்னேன்ல அந்த கட்டில் அப்படி ஃப்ளோ ஆகி வர்றது நல்லாவே தெரியுது. நான் இப்படி பிடிச்சிருந்தேன்னா அந்த இங்க்கு ஃபுல்லாக அப்படி இதாயிரும். அதே மாதிரி நான் இந்த பக்கம் அப்படி வந்து கவுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இங்க்கு ஃபுல்லாக நேராக அந்த டிப்புக்கு வர்றது நல்லாவே தெரியுது. அண்ட் எழுதுறதுக்கு செமையாக இருக்குங்க. அப்படி விட்டா நான் எதாவது எழுதிட்டே இருப்பேன். தெரிஞ்சு இது வரைக்கும் நாங்கள் வாங்கின ப்ராடக்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னா இந்த பென் நான் சொல்வேன். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆன்டிக்கான ஒரு பீஸ் தான் சொல்ல போனால். ஏன்னா ஒன்ஸ் அப்பான டைமில் வந்து நம்ம வந்து மயில் இறகு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில படங்கள்லாம் பார்த்தோன்னா இறகுல வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இது பெண்ணோட நிப்பை வச்சு அதில் வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கிளாஸில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல இது இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெண்ணை வந்து சிங்கிள் டிப் தான் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் டிப் பண்ணவே இல்லை. சிங்கிள் டிப்லேயே வந்து ஆக்சுவலாக நான் நிறைய கிறுக்கிக்கிட்டு இருக்கேன் இந்த பேப்பரில் ஃபுல்லாக. இன்னமும் அது வந்து இது எழுதிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன இதாகுது அப்படின்னா இங்க் வந்து கம்மியாக நான் ஃபஸ்ட்டு டைம் எழுதின அந்த ஃப்ளோ வந்து போக போக வந்து லைட்டாக ஃபேட் ஆகிட்டே போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஐ ஹோப் இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த இங்க் ஃபுல்லாக காலி ஆயிரும்னு நினைக்கிறேன் இந்த பென்னில் இருந்து. ஓகேங்க, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராடக்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Darik. See you.